Hi guys, welcome to our YouTube channel Trade with PK. So இந்த வீடியோல நம்ம எப்பவும் போல பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட நாளைக்கு உண்டான அதாவது வியாழக்கிழமை எக்ஸ்பைரி டே எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணிக்கங்க, கமெண்ட்ஸ்ல வந்துட்டு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லுங்க. நான் வந்துட்டு ஆப்ஷன் பையிங் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் வந்துட்டு பியூரா வந்து பிரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அனாலிசிஸ் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல நம்ம வந்துட்டு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னைக்கு எப்படி ட்ரேட் ஆயிருக்கான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 15 மினிட் சார்ட்ல இருக்கேன். நான் வந்து எப்பவுமே வந்து 15 மினிட் சார்ட்ல தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ட்ரேட் இன்ட்ராடே வந்து அனலைஸ் பண்ணுவோம். அதுவும் வித்தவுட் இண்டிகேட்டர் தான் வந்து நம்ம ட்ரேட் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஒரு ஷார்ப்பா ஒரு கேப் டவுன் வந்து ஓப்பன் ஆயிருந்தா, கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்துட்டு அந்த கேப் வந்து ஃபில் ஆயிருக்கு. ஸோ எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி 90% கேப் ஃபில் வந்து எப்பவுமே வந்துட்டு கேப் வந்து ஃபில் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃபில் ஆயிட்டு உங்களுக்கு மறுபடியும் இங்கிருந்து ஒரு கீழே டவுன் மூவ்மெண்ட் கொடுத்தான். மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டா நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா 41,600. ஸோ அது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் எடுத்து க்ளோஸ் கொடுத்திருக்கு பாசிட்டிவா. குளோபல் மார்க்கெட்டே வந்து ஃபுல்லா டவுன்ல போயிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் எஃப்ஐஎஸ் வந்து நம்ம மார்க்கெட்ல வந்து இன்னைக்கு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் வந்து மார்க்கெட் வந்து மேல ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் கொடுத்திருக்கு. ஸோ நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் ஆனீங்கன்னா மறக்காம நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனலோட லிங்க் இருக்கு, அதுல போய் ஜாயின் பண்ணிக்கங்க. இதில் நான் லைவ் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருப்போம். இன்னைக்கு வந்து மார்க்கெட்டே வந்து ஒரு கரடு முறையா தான் இருந்துச்சு. ஸோ அனலைஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு நம்ம வந்து லாஸ் தான் பண்ணியிருந்தோம். நம்ம வந்துட்டு ட்ரேடிங் கால்ஸும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு டோட்டலா 3 ட்ரேட் மட்டும் நம்மளுடைய ட்ரேடிங் குரூப் பிரீமியம் ட்ரேட் குரூப் ஒன்று இருக்கு, அதாவது டெலிகிராம் குரூப். அதுல வந்துட்டு 3 ட்ரேட் கொடுத்துருந்தோம். 2 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, 1 தான் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ப்ராஃபிட் வந்தா மட்டும்தான் நான் எப்பவுமே காமிப்பேன்னு சொல்லி இல்லை. என்னுடைய பழைய வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்க, எல்லாம் நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேவெல்லாம் பாத்தீங்கன்னா 5 ட்ரேட்ல 4 ட்ரேட் டார்கெட் ஆயிருக்கு. பட் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பேட் டேன்னு தான் சொல்லணும் நம்ம மெம்பர்ஸ்க்கும். பட் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு நாளைக்கு வந்துட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவோம்னு சொல்லி நம்பிக்கை இருக்கு. பாத்தீங்கன்னா இன்னைக்கு 2 ட்ரேட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, உங்களுக்கு 1 டார்கெட் ஹிட் ஆயிருக்கு. டோட்டலா வந்து இன்னைக்கு மைனஸ் நெகட்டிவ்ல தான் வந்து முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நீங்களும் வந்துட்டு நம்ம பிரீமியம் குரூப்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, பிரீமியம் குரூப் லிங்க்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து பிளான் சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம நாளைக்கு கூட அனலைஸ் வீடியோ பார்ப்போம். இப்போ வந்துட்டு நாளைக்கு கேப் அப் ஆர் கேப் டவுன் ஓப்பன் ஆறான்னு பாருங்க. எப்பவுமே நம்மகிட்ட 3 பிளான் இருக்கும், கேப் அப் ஆர் கேப் டவுன் அண்ட் ஃபிளாட். உங்களுக்கு வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆனா உங்களுக்கு இந்த 41,456 இருக்கு இல்லைங்களா? ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறானான்னு பாருங்க. இது ஒரு மைனஸ் சப்போர்ட். இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணிட்டானா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வந்து இருக்கும். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்ல தான் இன்னைக்கும் வந்து பிரேக் பண்ண முடியாம க்ளோஸ் கொடுத்துருக்கான். நாளைக்கு கேப் அப் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து 41,900 வரைக்கும் போறதுக்கு உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்கு. 42,000 வரைக்குமே நாளைக்கு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நாளைக்கு வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன் இருக்குங்களா? ஸோ இங்க இது வந்து எங்கிருந்து வருதுன்னு பாருங்க. இது ஒரு லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் ட்ரெண்ட் லைன். பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்ம்ல இருந்து வருது. ஸோ இதை வந்து பிரேக் அவுட் கொடுத்தானா நாளைக்கு வந்துட்டு நல்ல ஒரு அப் மூவ்மெண்ட் வரும். 42,000 வரைக்குமே வந்துட்டு போகலாம். ஸோ 42,000 பிரேக் அவுட் கொடுத்துட்டானா உங்களுக்கு 42,200 டார்கெட்டா வச்சுக்கலாம். ஸோ அடுத்தடுத்த டார்கெட் வச்சுக்கலாம். ஸோ ஓகேங்களா? இந்த ஹை இருக்குங்களா, இந்த ஸ்விங் ஹை. ஸோ இது பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் நாளைக்கு கால்ஸ் எடுப்போம். ஸோ இந்த 41,671 வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நீங்க கால் சைடு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும். புட் சைடு எப்போ போய்க்கலாம்னா இந்த 41,461 இருந்து உங்களுக்கு கீழே வந்தானா வந்துட்டு உங்களுக்கு இந்த 41,200 டார்கெட்டா வச்சுட்டோம். அதுக்கும் கீழே வரும்போது உங்களுக்கு 41,000 அப்படிங்கிறது அல்டிமேட் டார்கெட்டா உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அதே வந்துட்டு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு பாருங்க. 41,200 இருந்து சப்போர்ட் எடுத்து மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரலாம். ஸோ அப்போ நான் வந்து நீங்க கால் சைடு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாம் வந்து நான் டெலிகிராம் குரூப்லயே வந்துட்டு போஸ்ட் பண்ணுவேன். நீங்க வந்துட்டு உங்க சார்ட்ல வந்து சேவ் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம 2-3 பிளான்ஸோட போகணும். மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் வந்து புட் சைடு கால் சைடு வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ கண்ணை மூடிட்டு நம்ம வந்துட்டு இது பண்றதுக்கும் இந்த மாதிரி 3-4 பிளான் போட்டு பண்றதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ மறக்காம வந்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல் வந்து இப்போதான் க்ரோத் ஆயிட்டு இருக்கு. நம்ம கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்களும் வந்து நம்மளோட சேர்ந்து க்ரோத் ஆகலாம். ஓகேடா? இப்போ வந்து நிஃப்டியோட பிளான் பார்த்துருவோம். இப்போ வந்துட்டு நிஃப்டி என்ன பண்ணிருக்கான்னா சேம் பேங்க் நிஃப்டி மாதிரியே உங்களுக்கு கேப் டவுன் ஓப்பன் ஆகி உங்களுக்கு வந்து அந்த கேப் ஃபில்லிங் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கேப் ஃபில்லிங் வந்து நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு டவுன் மூவ்மெண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்துட்டு நாளைக்கு கேப் டவுன் கேப் அப் உங்களுக்கு பிளாட் எப்படி ஓப்பன் ஆகிறான்னு சொல்லி பாருங்க.
இப்போதைக்கு கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து 17,800 அப்படிங்கிறது அல்டிமேட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். ஸோ இதை பிரேக் அவுட் கொடுத்தானா கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு 17,875 900. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஸோ அதே வந்துட்டு உங்களுக்கு இங்கிருந்து ரிவர்சல் கொடுத்தானா 17,800 வந்து இங்கிருந்து ரிவர்சல் கொடுத்தானா உங்களுக்கு டபுள் டாப் வந்து கிரியேட் ஆகும். ஸோ மறுபடியும் வந்துட்டு உங்களுக்கு இந்த லோ வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ 17,650 வரைக்கும் உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இங்க டபுள் டாப் ஆயிரும் இல்லைங்களா? உங்களுக்கு வந்துட்டு நாளைக்கு 17,800 இருந்து ரிவர்சல் கொடுத்தானா உங்களுக்கு டபுள் டாப் கிரியேட் ஆகி உங்களுக்கு நல்லா ஃபால் வர சான்சஸ் இருக்கு. இதுதான் வந்து கேப் அப்கான பிளான். கேப் டவுன் ஓப்பன் ஆனா இன்னைக்கு வந்த லோ இருக்கு இல்லைங்களா, இந்த லோல இருந்து உங்களுக்கு மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறானான்னு சொல்லி பாருங்க. கேப் டவுன் இன்னும் ஓப்பன் ஆச்சுன்னா, இல்லைன்னா உங்களுக்கு இந்த ஸ்விங் லோல இருந்தே வந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து உங்களுக்கு மறுபடியும் வந்துட்டு மேலே போனானா 17,710 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். 17,800 அப்படிங்கிறது செகண்ட் டார்கெட்டா வச்சுங்க. ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்ஸ், ஸோ இந்த ஜோன்ஸே வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகும். எப்பவுமே வந்துட்டு நீங்க 4 இண்டிகேட்டர் எல்லாம் போடணும் தேவையில்லை. நீங்க தேவைன்னா வந்து விவேப் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் விவேப் அண்ட் வால்யூம் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மூவிங் ஆவரேஜும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு விவேப் கிட்ட வரும்போது எப்பவுமே பை பண்ணுங்க. ஸோ எப்பவுமே வந்துட்டு செல் பண்ணும்போது விவேப் கிட்ட இருந்து செல் பண்ணுங்க. அதுதான் வந்துட்டு உங்களுக்கு விவேப் வந்து ஒரு மேக்னெட் மாதிரி வந்து இருக்கும். எப்பவுமே வந்துட்டு உங்களுக்கு விவேப் கிட்ட இருந்து பை பண்ணுங்க. உங்களுக்கு அப் ட்ரெண்டா இருந்தா, டவுன் ட்ரெண்டா இருந்தா உங்களுக்கு விவேப் கிட்ட இருந்து செல் பண்ணுங்க. ஓகேங்களா? நீங்க மூவிங் ஆவரேஜ் கூட யூஸ் பண்ணி பை செல் வந்து பண்ணலாம். ஸோ நாளைக்கு ஒருவேளை இந்த 17,600 பிரேக் அவுட் கொடுத்தானா ஃபர்தரா ஃபால் வந்து நிறைய நல்ல ஃபால் வந்து ஆற சான்ஸ் இருக்கு. 17,523 அண்ட் 17,466 அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு டார்கெட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நிப்டி அண்ட் பேங்க் நிப்டிக்கான நாளைக்கு ட்ரேடிங் பிளான். ஸோ இது வந்துட்டு எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி, என்னுடைய வியூ தான் நான் ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க ட்ரேட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க ஒரு டைம் அனலைஸ் பண்ணிட்டு நீங்க ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நான் வந்து ஐ எம் நாட் செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டதை நான் எப்படி ட்ரேட் பண்ணணும் அந்த ஐடியா தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க வந்து ஓனா வந்து ட்ரேட் பண்ணுங்க. நீங்க வந்துட்டு ட்ரேட்ஸ் வேணும்னா வந்துட்டு நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. பிரீமியம் குரூப் லிங்க்கும் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு ஒருவேளை ஆர்டர் ஃபார் அனலைஸ் கோர்ஸ் கத்துக்கணும்னு சொன்னீங்கன்னா வீடியோ கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நம்மளுக்கு வந்து டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பை, தேங்க்யூ. நம்மளோட ஷார்ட்ஸ் வீடியோ வந்து டெய்லி மார்னிங் போடுவோம். மறக்காம அதை செக் அவுட் பண்ணி பாருங்க. பை பை.